அவள் முகத்துல அந்த வெட்கம், குரலில் அந்த நடுக்கம். இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு பதில் வரும்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஐயையோ! நான் கற்பனையில நினைச்சது என் புருஷன் இல்ல. நான் நினைச்சது உங்களத்தான்னு சொன்னதும் என் மனம் கட்டுப்பாட்டை இழந்தது. அவள் சொன்ன அந்த ஒரு வரி என் காதுக்குள்ள மட்டும் இல்ல, என் மனசுக்குள்ளேயே இடி மாதிரி விழுந்துச்சு. ஒரு நிமிஷம் எனக்கு என்ன பேசணும்னே தெரியல. அவள் சிரிச்சா. ஆனா அந்த சிரிப்புல குற்ற உணர்ச்சியும் ஒரு மயக்கம் கலந்த ஏக்கமும் இருந்தது. என் உடம்பில் ஒரு நிமிஷம் வெப்பமானது. இதயம் துடிக்கும் சத்தம் என் காதுக்குள் ஒலித்தது. அந்த வெப்பத்துக்குள் ஒரு பயமும் இருந்தது. நான் செய்வது சரியா தவறா என்று எனக்குள் போராட்டம் வேறு. அவள் கண்கள் என் முகத்தில் சில நொடிகள் அசையாமல் நின்றது. கண்கள் ஊமையாய் என்னிடம் பேசத் துடித்தது. இன்னும் எதுக்கு தாமதம், எல்லாமே உனக்குத்தான் என்பது போல. அந்த நொடியில் எனக்குள் ஒரு உணர்வு இருந்தது. அவள் என்னை பார்க்கவில்லை. என்னுள் உள்ள ஒரு தப்பான தேடலை பார்த்தாள். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது. என் பெயர் கண்ணன். நான் கிராமத்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்தவன். அதனால் தினக்கூலிக்காக கொத்தனார் வேலைக்குச் சென்று படிப்படியாக மேஸ்திரியிடம் வேலையை கற்றுக்கொண்டேன். அவர்களுக்கும் என் வேலை பிடித்ததால் எங்கு சென்றாலும் என்னையும் வேலைக்கு கூட்டிச் செல்வார். அப்படிதான் ஒரு கட்டிடத்தின் முதலாளி தன் வீட்டின் பின்புறமாக ஒரு பெட்ரூம் கட்டி கொடுக்கும்படி கட்டிட வேலைக்கு எங்களை கூப்பிட்டிருந்தார். அதிக வேலையாட்கள் வேண்டாம் என்றும், நீங்கள் இருவரும் எத்தனை நாள் வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்களே கட்டி கொடுத்துடுங்க என்று கேட்டுக்கொண்டார். எங்கள் கூலியையும் வேலை நேரத்தையும் சொல்ல அவரும் ஒப்புக்கொண்டார். அடுத்த நாள் வேலைக்கு சென்றதும் தான் அலுவலகம் செல்வதாகச் சொல்லி மனைவியிடம் எங்களுக்கு மதியம் சாப்பாடும் இடையிடையே தேநீரும் கொடுக்கும்படி சொல்லிவிட்டு அவளையும் எங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். சும்மா சொல்லக்கூடாது. அவர் மனைவி காந்த கண்ணழகி போல் இருந்தாள். அவளுக்கு வயது 30 இருக்கும். நானும் அவளை கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டே இருந்தேன். அதை கவனித்த மேஸ்திரி என் காலை மிதித்து என்னிடம் வேண்டாம் என்று கண்ணசைவில் சொன்னார். அவள் பெயர் அமுதா என்பதையும் அவளுக்கு 10 வருடமாக குழந்தை இல்லை என்றும் மேஸ்திரி பேச்சு கொடுத்து போட்டு வாங்கினார். இந்த வீடு கட்டும் ராசியில உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும், நீங்க கவலைப்படாதீங்க என்று ஆறுதல் சொன்னாரு. நான் அமைதியாகவே இருந்தேன். அவர் என்ன ஒண்ணுமே பேசாம இருக்காரு, கூச்ச சுபாவமோ என்று கேட்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவன் வேலையில என்னைய விட கில்லாடி. விட்டு பாருங்க, வேலை எப்படி செய்யறான்னு உங்களுக்கே புரியும் என்ற ஆரம்பத்திலேயே அவளுக்கு சாம்பிராணி போட்டாரு. இந்த காலத்துல அப்படித்தாங்க இருக்கணும், இல்லைன்னா பொழைக்க முடியாது. என் புருஷன் நல்லா படிச்சிருக்காரே தவிர பொது விஷயங்கள் எதுவும் தெரியாது. வேலைக்கு போறது வீட்டுல வந்து தூங்குறதுமா இருப்பாரு. காலையில இந்த நேரத்துல வேலைக்கு போனா வரதுக்கு 9 மணி ஆகிடும். அப்புறம் சாப்பிட்டு விட்டு திரும்பவும் லேப்டாப் எடுத்து வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் முழிச்சிருப்பாரு. உங்க வேலையெல்லாம் ஒரு நாள் கூட செய்ய மாட்டாரு, அவர் சரியான சோம்பேறி என்று அவளும் தன் குறைகளை வண்டி வண்டியாக கொட்டினாள். எங்களுக்கு என்ன விஷயம் என்று விளங்கியது. அவள் தனிமை சத்தமில்லாதது, அழுகையும் இல்லை, புகாரும் இல்லை. ஆனா ஒவ்வொரு மாலையும் வீடு மௌனமாகும் நேரத்தில் அவள் மனசு மட்டும் பேச ஆரம்பிக்கும். கணவன் இருக்கிறார், ஆனால் அருகில் இல்லை. உடல் ஒரு வீட்டுக்குள் இருந்தாலும் அவள் தேடும் அரவணைப்பு எங்கோ தொலைவில். காலை அவர் கிளம்பும்போது அவள் கண்கள் சீக்கிரம் வான்னு சொல்லும். இரவு அவர் வரும்போது அவள் கண்கள் என்னோடு நேரம் ஒதுக்கு என்று கெஞ்சும். ஆனால் அந்த 2 நேரத்துக்கிடையில் அவளுக்கு கிடைப்பது ஒரு நீண்ட நாள், ஒரு நீண்ட காத்திருப்பு மட்டுமே. எப்படியாவது இவளை மடக்கிவிட வேண்டும் என்று எங்கள் இருவர் மனதிலும் ஓடியது, எங்கள் இருவர் கண்களிலும் தெரிந்தது. சரிங்க, நாங்க வேலை பார்க்கிறோம் என்று நாங்கள் வீட்டின் பின்னால் சென்றோம். மேஸ்திரி என்னிட்ட, டேய், இவங்க சொல்றத பார்த்தா அவகிட்டதான் பிரச்சனை போல. பெட்ரூமை மாத்தி வச்சா எப்படிடா குழந்தை பிறக்கும்? ஒரு நாள் லீவு போட்டுவிட்டு வீட்டுல இருந்தாலே பிரச்சனை முடிஞ்சிடுமேடா. சரியான காசு பைத்தியமா இருப்பான் போல. என்னமோடா, நம்மள யாருக்கு கிடைச்சாலும் இன்னொருத்தருக்கு விட்டு தரணும், ஓகேவா என்றார். 1 மணி நேரம் கழித்து 2 பேருக்கும் தேநீர் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு எங்களோடு உட்கார்ந்தாள். நீங்களும் சாரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா என்று மேஸ்திரி கேட்க, இதுவரைக்கும் யாரும் கேட்கல, நீங்க தான் கேட்டிருக்கீங்க சொல்றேன். அவளும் அவள் கதைய சொன்னாள். நாங்கள் ஊர்ல இருந்து ஓடி வந்துதான் கல்யாணம் பண்ணோம். எங்க வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க, எங்களுக்கென்று யாரும் இல்லை என்று அழுதாள். ஏங்க அழறீங்க? அவங்க இல்லைன்னா என்ன, உங்க கணவர் உங்களை சந்தோஷமா தானே வச்சிருக்காரு என்று மேஸ்திரி கேட்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவள் தலை குனிந்தாள். நீங்க சாப்பிட்டீங்களா என்று கேட்க, அதற்கும் பதில் இல்லை. உங்ககிட்ட நாங்க கேட்டது தப்புதான், என்ன மன்னிச்சிடுங்க என்று மேஸ்திரி சொல்லி முடிக்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. எப்போ பக்கத்துல போனாலும் ஏதாவது காரணம் சொல்வார், இல்லைன்னா சண்டை போட்டுவிட்டு தூங்கி விடுவார். என் தலைவிதி அவ்வளவுதான்னு நானும் தூங்கி விடுவேன்
என்றதும் கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பினார் மேஸ்திரி. அவர் போவதற்கு முன்பு அவளை பார்த்து ஏதோ கஞ்சாடையில் பேச அக்காவும் அவர் பின்னாடியே சென்றாள். பின்புக்க கதவை சாத்திவிட்டு அவள் வீட்டுக்குள் சென்ற பிறகு மேஸ்திரி 5 நிமிஷத்திலேயே வந்துவிட்டார். என்னடா இது, நாம என்னென்னமோ நினைச்சோம், ஆனா இங்க இவ்ளோ சீக்கிரம் வரரே என்று அவரிடையே கேட்டேன். என்ன மேஸ்திரி, உள்ள போனதும் தெரியல, வந்ததும் தெரியல. என்னாச்சு, அக்கா செட் ஆகிட்டான்னு நினைச்சேனே, இப்படி பொசுக்குன்னு வந்து நிக்கிறீங்க என்று அவரிடம் தாறுமாறாக கேள்விகளை கேட்க, அதை ஏண்டா கேட்கற, நான் என்னென்னமோ நினைச்சிட்டு உள்ள போனேன். எப்பவும் நம்ம கூட வேலை செய்யற கருவாச்சிங்க கிட்ட போகும்போது பெரிய ஜித்துன்னு பேர் வாங்கினவன்டா, ஆனா இங்க அசிங்கப்படுத்திட்டான்டா என் தம்பி என்று பல்லை கடித்தார். அப்போ சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டீங்கன்னு சொல்லுங்க என்றதும் அவர் குறுக்கிட்டார். டேய், முடிச்சேனா? ஆரம்பிக்கவே இல்லடா, அப்படி ஒரு கேவலத்தை பண்ணிட்டான்டா படுபாவி என்றார். எனக்கு அப்போதான் முழுசாக விளங்கியது. விடுங்கண்ணே, அடுத்த தடவை பார்த்துக்கலாம் என்று தேற்றினேன். அன்றைக்கு கட்டிட வேலைகளை செய்துவிட்டு வீட்டுக்கு சென்றோம். மறுநாள் அதேபோல் அவள் சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கும் போது மேஸ்திரி திரும்பவும் அவளுக்கு நூல்விட அவரை பார்த்து முகத்தை சுளுக்கி திருப்பினாள். தம்பி, கொஞ்சம் வீட்டுக்கு வந்து பரன்மேல் இருக்கும் மூட்டையை இறக்கித்தாயேன், எனக்கு அதில் சில பொருட்கள் எடுக்க வேண்டும் என்று கேட்டாள். மேஸ்திரி என்னை பார்த்து, போடாப்போ, இன்னைக்கு நீயா? என்னாலே ஒன்னும் முடியல, நீ என்னத்த செய்யறன்னு பாக்கிறேன் போ என்று மெல்லமாக சொல்லி சிரித்தார். வர வரைக்கும் பார்த்துக்கோங்க மேஸ்திரி, அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வந்துடுவேன்னு சொல்லிவிட்டு கிளம்பினேன். நானும் உள்ளே சென்று பரன்மேல் இருக்கும் மூட்டையை எடுத்துக்கொண்டு திரும்பி பார்த்தேன். அவள் வேண்டுமென்றே எனக்கு ஆகாய தரிசனம் கொடுத்தாள். அவளை பார்த்து கொண்டே மூட்டையை கீழே இறக்க முயற்சித்தேன். ஆனால் திடீரென்று மூட்டை அவள் கால்களில் விழுந்தது. பதறியபடி கீழே இறங்கினேன். என்ன ஆச்சுங்க, கால் ரொம்ப வலிக்குதா என்று கால்களை தொட்டு கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒன்றுமே சொல்லாமல் இருந்ததால், என்னங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, கால்ல எங்க வலிக்குது சொல்லுங்க என்று முகத்தை பார்த்தேன். கண்களை மூடி ரசித்துக் கொண்டிருந்தாள். ஓஹோ, காலை தொட்டதுக்கேவா? இதை இப்படியே விடக்கூடாது. அப்போதும் அவள் கண்களை பார்க்க கண்கள் மூடிய இருந்தாள். என்னங்க கண்ண மூடியே இருக்கீங்க? கண்ணை திறந்து சொல்லுங்க, கால் வலி இருக்கா இல்லையான்னு என்று கேட்க, நீங்க எவ்வளவு அக்கறையான மனுஷங்க, இதுவே எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட தலை வலிக்குதுன்னு சொன்னா கூட தைலம் போட்டுவிட மாட்டார். உங்களுக்கு வரப்போற மனைவி ரொம்ப கொடுத்து வச்சவ என்று ஏக்கமாக சொன்னாள். நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கூட கொடுத்து வச்சவங்க தான் என்று முணுமுணுத்தேன். என்ன சொன்னீங்க? நீங்க சொன்னது என் காதுல விழுந்துருச்சு. ஏன் அப்படி சொன்னீங்க சொல்லுங்க என்றாள். பின்ன என்னங்க, இப்படி அழகான பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு எவனாவது நைட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு வருவானா? நானா இருந்தா 4 மணிக்கே வீட்டுக்கு வந்து வந்து அப்புறம் என்ன செய்வீங்க சொல்லுங்களே? கேட்போம் என்று ஆர்வமாக கேட்டாள். வேண்டாங்க, எனக்கெல்லாம் எவளாச்சும் கருவாச்சி தான் கிடைப்பா. எனக்கெல்லாம் கனவுல கூட இப்படி ஒரு வீடு, இப்படி ஒரு தேவதை பொண்டாட்டி எல்லாம் அமையாது என்று சொல்லிக்கொண்டே அவளை கவனித்தேன். உங்களுக்கு கிடைச்சிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க என்று திரும்பவும் என் பக்கமே கேள்வியை திருப்பினாள். என்னதான் எதிர்பார்க்கிறா இவ? ஒருவேளை நமக்கு உஷாராகிட்டாளா? எதுக்கு ஒரு பிட்ட போட்டு பார்ப்போம் என்று தோன்றியது. எனக்கு கிடைச்சா சாயங்காலமே வீட்டுக்கு மல்லிகைப்பூ அல்வாவோட வந்துடுவேங்க. அப்புறம் என்ன, ஈவினிங் ஷோ காட்டிட்டு நைட் ஷோ ஒன்னு, விடியகால ஷோ ஒன்னுன்னு என்ஜாய் பண்ணுவேன் என்றதும் என் மூஞ்சையே வெறிக்க பார்த்து கொண்டிருக்க அவளை கற்பனையிலிருந்து எழுப்பினேன். என்னங்க, என்ன ஆச்சு? இல்லைங்க, கற்பனை பண்ணி பார்த்தேங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு என்றாள். என்னன்னு கற்பனை பண்ணீங்க? உங்க வீட்டுக்காரரை வச்சா என்றதும் அவள் சொன்ன வார்த்தை என்னை ஆச்சரியப்பட வைத்தது. அவள் முகத்தில் அந்த வெட்கம், குரலில் அந்த நடுக்கம், இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு பதில் வரும்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஐயையோ, அவர் இல்லங்க, நான் நினைச்சது உங்களைத்தான் என்று சொன்னதும் என் மனசு கட்டுப்பாட்டை இழந்தது. அவள் சொன்ன அந்த ஒரு வரி என் காதுக்குள்ள மட்டுமில்ல, என் மனசுக்குள்ளேயே இடி மாதிரி விழுந்துச்சு. ஒரு நிமிஷம் எனக்கு என்ன பேசணும்னே தெரியல. அவள் சிரிச்சா. ஆனா அந்த சிரிப்புல குற்ற உணர்ச்சியும் ஒரு மயக்கம் கலந்த ஏக்கமும் இருந்தது. என் உடம்பில் ஒரு நிமிஷம் வெப்பமானது. இதயம் துடிக்கும் சத்தம் என் காதுக்குள் ஒலித்தது. அந்த வெப்பத்துக்குள் ஒரு பயமும் இருந்தது. நான் செய்வது சரியா தவறா என்று எனக்குள் போராட்டம் வேறு. அவள் கண்கள் என் முகத்தில் சில நொடிகள் அசையாமல் நின்றது. கண்கள் ஊமையாய் என்னிடம் பேசத் துடித்தது. இன்னும் எதுக்கு தாமதம்
எல்லாமே உனக்குத்தான் என்பது போல. அந்த நொடியில் நான் உணர்ந்தேன். அவள் என்னை பார்க்கவில்லை. என்னுள்ளுள்ள ஒரு தப்பான தேடலை பார்த்தாள். நீங்க கற்பனை பண்ணது நல்லா இருந்துச்சா என்று கேட்க, இல்லைங்க. அதுக்குள்ளதான் நீங்க கனவ கலைச்சிட்டீங்களே என்று நமட்டு சிரிப்போடு சொன்னாள். நீங்க நினைச்சா கற்பனை தொடரலாம் என்றேன் மெல்லமாக. திரும்பவும் கற்பனையா? நான் ஒரு ஐடியா சொல்லவா? நீங்க தான் என் வீட்டுக்காரர். இந்த உடைய போட்டுக்கிட்டு டிப்டாப்பா வந்து நில்லுங்க. நீங்க சொன்னது போல நடிச்சு பார்க்கலாம் என்றாள். நானும் குஷியாக அவர் உடைகளை போட்டுக்கொண்டு நின்றேன். வாங்க மாமா, இப்பதான் வந்தீங்களா? இருங்க மாமா, உங்களுக்கு காப்பி போட்டு எடுத்து வரேன்னு உள்ளே சென்றாள். நானும் காப்பியை வாங்கி தோரணமாக குடித்துவிட்டு, இந்தா என்று மல்லிகை பூவையும் அல்வாவையும் கொடுப்பது போல பாவனை செய்தேன். அவளும் வாங்கி வைத்துக்கொண்டு, என்ன மாமா, நீங்களே பூ வச்சு விடுங்க என்றதும் அவள் வீட்டுக்காரன் மாதிரியே பூ வைத்துவிட்டு அவளை என் பக்கமாக திருப்ப, வெட்கத்தில் அவள் முகம் சிவக்க, இருவரும் நந்தவனம் நோக்கி நகர்ந்தோம். ஏகபோகமாக 1 மணி நேரம் போனதே தெரியவில்லை. இறுதியில் வேணுமா என்று சூசகமாக கேட்டேன். ஆமாம் என்று பதில் சொன்னாள். அப்படியே ஆகட்டும் என்று வரமளித்தேன். அவள் தவறு செய்ய நினைக்கவில்லை. அவள் புரட்சி செய்யவும் நினைக்கவில்லை. அவள் தேடியது ஒரு கணம் நிறைந்த உணர்வு. யாரோ அருகில் இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு உறுதி, யாரோ தன்னை பார்க்கிறார்கள் என்பதற்கான ஒரு அங்கீகாரம். பல வருடங்களாக அவள் மனசு கேட்ட ஒரே கேள்வி, நான் இன்னும் ஒரு பெண்தானா? அந்த கேள்விக்கான பதில் ஒரு பார்வையிலே கிடைத்தபோது அவள் அதில் தன்னை தொலைத்தாள். அவள் ஆசை குற்றமல்ல, அவள் ஏக்கம் பாவமல்ல, அவள் தனிமை அவளை அந்த இடத்திற்கு தள்ளிய ஒரு சத்தியம். கணவன் அருகில் இருந்திருந்தால், அவள் மனசை அவர் கேட்டிருந்தால், ஒரு அரவணைப்பு, ஒரு வார்த்தை, ஒரு கவனம் அவளை காப்பாற்றியிருக்கும். சில பெண்கள் தவறுகிறார்கள் என்பதற்காக அல்ல, அவர்களுக்கு கிடைக்காத அரவணைப்புதான் அவர்களை அங்கே கொண்டு போகிறது. 2ஆம் பாகம் வேண்டும் என்பவர்களும் கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் கருத்தை பதிவிடுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.